தெற்காசியாவில் தொடரும் மோதல்களால் உலக எண்ணெய் விலை திடீரென அதிகரித்ததன் விளைவாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அரசாங்கத்தின் மானியம் 700 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 3.2 பில்லியனுக்கு எகிரியுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நெருக்கடியால் ஹோமஸ் நீரிணை பாதிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் எண்ணெய் இறக்குமதிகள் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு அந்த நீரிணையை தாண்டித்தான் வர வேண்டும் என்பதால் மலேசியாவும் அதன் தாக்கத்திலிருந்து தப்ப முடியாது. என்றாலும் இந்த சவால் மிக்க காலகட்டத்திலும் மக்கள் மற்றும் பெரும்பாலான வியாபாரிகள் சந்தை விலையை முழுமையாக செலுத்த வேண்டிய அவசியமில்லை. காரணம், பூடி மடானி ரான் 95 மற்றும் பூடி டீசல் திட்டங்கள் வழியாக மானியங்கள் தொடர்ந்து வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். உலக சூழ்நிலை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் மக்களின் நலனே மடானி அரசாங்கத்தின் முன்னுரிமை என அவர் குறிப்பிட்டார். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். மலேசியாவை பெருமைப்படுத்தும் வகையில் நம் மாணவர்கள் 4 தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற புத்தாக்க விருதளிப்பில் சிறப்பாக சாதித்துள்ளனர். கிடாம் மாநிலத்தைச் சேர்ந்த இம்மாணவர்கள் ஆரம்ப பள்ளி பொறியியல் பிரிவில் 2 தங்கப் பதக்கங்களையும் 2ஆம் இடத்தையும் வென்றுள்ளனர். சாரங்கபாணி தமிழ் பள்ளியைச் சேர்ந்த இளநேயன் யுவராஜன், தீர்ச்சனா முனியாண்டி மற்றும் சுல்தான் ஃபட்லிஷா தேசிய இடைநிலை பள்ளியின் இளநருண் யுவராஜன், இளமாறன் முனியாண்டி ஆகியோரே அந்த 4 ஆவர். இவர்களின் சாதனையை பாராட்டிய மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அவர்களை நேரில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவ்வெற்றியின் மூலம் மலேசிய இளைஞர்களின் திறமை மற்றும் புத்தாக்க சிந்தனை உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது மலேசியாவுக்கு ஒரு பெருமையான தருணமாகும். இந்த சாதனை மேலும் பல இளம் மலேசியர்களை உலக அரங்கில் பிரகாசிக்க தூண்டும் என்றும் PKR உதவி தலைவருமான ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். Colors of Indiaவின் ஜோர் பாலிவுட் பஜார் and a big India shopping festival 20 to 29 மார்ச் வரை The Commune Lifestyle Mall Exhibition Hall Level 1 கூலாய் ஜோரில் 100க்கும் அதிகமான பூத்களில் லட்சக்கணக்கான புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் மற்றும் பூத்திக் ஐட்டம்ஸ், சாரீஸ், பஞ்சாபி சூட்ஸ், லெங்கா, அனார்கலி என ரகம் ரகமாய் விதம் விதமாய் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் ரசிக்க ருசிக்க உண்டு மகிழ 80% வரை சூப்பர் டிஸ்கவுண்ட். The Commune Exhibition Hall Level 1 கூலாய் ஜோருக்கு திரண்டு வாருங்கள். Big sale, big discounts. விழாக்கால அமலாக்க நடவடிக்கையாக வெள்ளிக்கிழமை தொடங்கி ஸ்லாங்கோரின் பல்வேறு பகுதிகளில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனைகளில் 200 வெளிநாட்டவர்கள் விசாரிக்கப்பட்டனர். பேருந்து நிலையங்கள், சந்தைகள், புத்தாலிங் ஜெயாவின் மந்தாரிகாட் போன்று அவர்கள் அதிகம் கூடும் இடங்களும் அவற்றில் அடங்கும். குறிப்பாக சொன்னால் போர்ட் கில்லான் பேருந்து முனையம், GM கில்லான், ஷா ஆலம் தமான் ஸ்ரீமோடா சந்தை, ஸ்லாயங் மொத்த சந்தை உள்ளிட்டவையும் அடங்கும். இந்த நோன்பு பெருநாள் விழா காலத்தில் பொது அமைதியை உறுதி செய்யவும் குடிநுழைவு சட்டங்கள் பின்பற்றப்படுவதையும் உறுதி செய்வதை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டதாக ஸ்லாங்கோர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் கைருல் அமினூஸ் கமாருடேன் கூறினார். இந்த ஓப்ஸ் ஒம்னி பிரசன்ஸ் சோதனையில் 14 அதிகாரிகள் களமிறங்கினர். கண்காணிப்பு நடவடிக்கைகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த இந்த நேரடி அமலாக்கங்கள் தொடரும் என கைருல் குறிப்பிட்டார். பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் அதிரடியாக 1 to 5 ஏப்ரல் வரை தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில். இந்த ஆண்டின் பிரம்மாண்ட ஃபெஸ்டிவல் 100க்கும் அதிகமான பூத்களில் பூத்திக் கலெக்ஷன், டிசைனர் சீரிஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ் என உங்கள் உள்ளம் கொள்ளை கொள்ள வைக்கும் ஃபெஸ்டிவல். 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் சாப்பிட இந்த 5 நாட்கள் போதாது. தேவான் சைலிங் பார்க் பராய் பினாங்கில். முடிந்த வாரத்தில் தங்க விலை அதிர்ச்சி அளிக்கும் வகையில் 10 விழுக்காட்டுக்கும் மேல் சரிந்துள்ளது. 1983ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 43 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இது மிகப்பெரிய வாராந்திர வீழ்ச்சியாகும். ஆனால் இது ஒரு தற்காலிக சரிவே என நிபுணர்கள் கூறுகின்றனர்.
உயர் வட்டி விகிதங்களால் கடன், பங்கு மற்றும் வளர்ச்சிக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. ஆனால் நாணய கொள்கை தளர்ந்ததும் தங்கம் மீண்டும் வலுவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை தங்கம் அவுன்ஸுக்கு $4,477 முதல் $4,735 அமெரிக்க டாலர் வரை விற்பனையாகி $4,509 முடிந்தது. என்றாலும் தங்கம் வீழ்ச்சி அடையவில்லை, அது மாற்றம் அடையும் கட்டத்தில் உள்ளது என SBI அசெட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் ஸ்டீஃபன் இன்னஸ் கூறுகிறார். நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு தங்கம் இன்னமும் பொருளாதார அசாதாரணத்திற்கு எதிரான பாதுகாப்பான முதலீடாகவே உள்ளது என்கிறார் அவர். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்களின் அதிபதியான இலோன் மாஸ்க் தெராஃபேப் எனப்படும் புதிய சிப் உற்பத்தி திட்டத்தை அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலம் ஆஸ்டின் அருகே அமைக்கப்படும் இந்த மிகப்பெரிய தொழிற்சாலை ஆண்டுதோறும் 1 டெராவாட் கணினி சக்தியை உருவாக்கும் திறன் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சில்லுகள் AI, ரோபோட்டிக்ஸ் மற்றும் விண்வெளி தரவு மையங்களுக்கு பயன்படும். உலகின் முன்னணி சிப் உற்பத்தியாளர்களான TSMC மற்றும் சாம்சுங்கை சார்ந்திருப்பதை குறைப்பதே இவரது நோக்கம். இதற்கான மொத்த முதலீடு 20 முதல் 25 பில்லியன் அமெரிக்க டாலர் என மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இத்திட்டம் முழுமையடைவதற்கான காலக்கெடு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இது மட்டும் வெற்றியடைந்தால் செமிகண்டக்டர் துறையில் தெராஃபேப் புதிய புரட்சியை ஏற்படுத்தி AI தொழில்நுட்ப போட்டியில் இலான் மஸ்கின் நிறுவனங்களுக்கு கூடுதல் பலத்தை தந்துவிடும். என்றாலும் அதனை அடைவதற்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருப்பதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் மனித குலத்தை விண்வெளி நாகரிகமாக மாற்றும் ஒரு படியே இது என இலோன் மஸ்க் திடமாக நம்புகின்றார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். முக்கிய வணிக போக்குவரத்தான ஹோர்மஸ் நீரிணையை முழுமையாக திறந்து விடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேர கெடு விதித்துள்ள நிலையில் அதற்கு வாய்ப்பில்லை என தெஹ்ரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஹோர்மஸ் பழையபடி திறக்கப்படாவிட்டால் கடும் தாக்குதல் நடத்தப்பட்டு மொத்த ஈரானும் அழிந்து போகும் என டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியான், ஹோர்மஸ் நீரிணை அனைவருக்கும் திறந்தே உள்ளது, எங்கள் நிலத்தை சீண்டியவர்களை தவிர என பளிச்சென கூறியுள்ளார். மீறி தாக்குதல் நடந்தால் நீரிணையை முழுமையாக மூடுவோம் என்றும் வளைகுடா வட்டார எரிசக்தி வளங்களை முக்கிய இலக்காக கொண்டு தாக்கி அழிப்போம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். உலக எண்ணெய் போக்குவரத்தின் சுமார் 20 விழுக்காடு இந்த நீரிணை வழியாகத்தான் செல்வதால் இந்த பதற்றம் உலக சந்தையில் எண்ணெய் விலையை உயர்த்தியுள்ளது. இதனிடையே ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏவுகணை தாக்குதல்கள் தொடரும் நிலையில் பலர் காயமடைந்துள்ளனர். பேரழிவை தவிர்க்க உலக நாடுகள் சமாதானத்துக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அடுத்த 48 மணி நேரம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.